அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாயகத்தின் மீது உண்மையான முறையில் அன்பு வைத்து மஹப்பத்து வைத்து ஹுப்பு வைத்தவர்களுக்காக இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? ஹவுதுல் கௌசர் என்னும் நீர் தடாகத்திலே இருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுக்கிறான். அந்த நீர் தடாகம் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகம் என்றால் அது எப்படி இருக்கும் என்பது தெரியுமா? அதனுடைய நீர் தடாகத்தினுடைய வெண்மை எப்படி இருக்கும் தெரியுமா? அஷத்து பயாதம் மினல் லபனி, பாலை விடவும் மிகவும் வெண்மையானதாக இருக்கும். பாலை பார்ப்பதற்கே கண்குளிரும், அதை விடவும் மிகவும் வெண்மையானது என்றால் சுப்ஹானல்லாஹ். ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தினுடைய சுவை எப்படி இருக்கும் தெரியுமா? வ அஹ்லா மினல் அஸலி, தேனை விடவும் மிகவும் இனிப்பானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹவுதுல் கௌசர் எனும் நீர் தடாகத்தினுடைய வாடை நறுமணம் எப்படி இருக்கும் தெரியுமா? ராயிஹத்துஹு அத்யபு மினல் மிஸ்கி, அதனுடைய வாடை கஸ்தூரி வாடையை விடவும் மிகவும் மனமானதாக இருக்கும். எந்த அளவு குடிப்பதற்கு இனிமையானதாக இருக்கும் என்பதை சிந்தனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். அதனுடைய குளிர், ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தினுடைய நீரினுடைய குளிர் எப்படி இருக்கும் தெரியுமா? வ அப்ரது மினஸ் சல்ஜி, ஐஸ் கட்டி பனிக்கட்டி என்று சொல்லுவோமே, அந்த ஐஸ் கட்டியை விடவும் மிகவும் குளிரானதாக இருக்கும். அந்த ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தினுடைய தண்ணீரினுடைய தெளிவு எப்படி இருக்கும் என்பது தெரியுமா? அஸ்ஃபா மினல் லபனி, பாலை விடவும் மிகவும் தெளிவானதாக இருக்கும் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தினுடைய தண்ணீர். அது மாத்திரமல்ல, ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்தின் எண்ணிக்கைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? வ ஆனியத்துஹு கனுஜும்மி ஸமாஇ அததன், குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரங்கள் நட்சத்திரங்களின் எண்ணிக்கைகளின் அளவு இருக்கும் என்றால் எந்த அளவு மகத்துவமான தண்ணீர் என்பதை சிந்தனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். அனைவராலும் இந்த தண்ணீரை குடித்துவிட முடியாது. நாயகத்தின் மீது உண்மையான முறையில் மஹப்பத்து வைத்து அன்பு வைத்து இந்த தண்ணீரை குடிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.